வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்டில் ஒரு பேப்பர் போயிடுச்சு, இல்லை நான் நல்லா தாங்க எழுதினேன், ஆனால் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரீவேல்யூஷன் போடணும், ரீடோட்டலிங் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ அந்த ரீவேல்யூஷனும் ரீடோட்டலிங்கும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முதல்ல சென்னை சபா மெட்ராஸோடது, டி நகர். அதில் நம்ம எப்படி ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கூகுளில் போயிட்டு dbhpcentralart.com அப்படின்ற வெப்சைட்க்கு போங்க. அதில் போய் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்ற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே அதில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்படின்ற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்கோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தெரியும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா கேண்டிடேட் நேம், உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த நேமை உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் நீங்கள் எப்படி நேம் கொடுத்துருந்தீங்களோ இனிஷியலோட கரெக்டாக எழுதுங்க. செகண்டில் போஸ்டல் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ், பின்கோடோட மொபைல் நம்பரும் எழுதிடுங்க. தேர்டில் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நீங்கள் என்ன எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அந்த எக்ஸாம் பேர். உங்களுக்கு அயரில் விஷாரத் பூர்வாத் அப்படின்னா ராஷ்ட்ர பாஷா விஷாரத் பூர்வாத் எக்ஸாம் நேமை ஃபுல்லாக கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக ஆல் டிக்கெட்டை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன் மந்த் அண்ட் இயர் அப்படின்றப்போ நாம் இந்த வாட்டி ஆகஸ்ட் 2025 தான் எழுதியிருக்கோம், அதை போட்டுக்கோங்க. பிப்ரவரி செப்டம்பர்ன்றதை சும்மா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மார்க்ஸ் அப்டைனில் ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, நீங்கள் முதல்ல என்ன பேப்பர் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் மார்க்கை போட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்ட் பேப்பர் மார்க்கை போடுங்க. இல்லைங்க நான் 3 பேப்பரும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 பேப்பரோட மார்க்கும் அதில் போடுங்க, டோட்டலில் போட்டுடுங்க. அதுக்கு அடுத்த காலம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் என்னென்னா உங்களுக்கு விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரீவேல்யூவேஷன். ஆனால் அதே பிராத்மிக்லேருந்து பிரவேசிக்கா வரைக்கும் ரீடோட்டலிங் மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் ரீவேல்யூஷன்றப்போ அந்த பேப்பரெல்லாம் எந்த பேப்பர், ஒரே பேப்பர்னால் அந்த ஒரு பேப்பர் மட்டும் மார்க்கை போடுங்க. இல்லை 3 பேப்பர்னால் 3 பேர் மார்க்கும் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீஸ் பெய்டு அப்படின்னு கொடுத்துருப்போம், அங்கே ஆர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பேப்பர் அப்படின்றப்போ ஹையர் கிளாஸ்க்கு 100 rupees வரும். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தா கூட அப்ளிகேஷனுக்கு 10 rupees பே பண்ணணும். 110 அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை நான் 3 பேப்பர் அப்படின்னா 310 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் டைரெக்டாக மேலே அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் செல்லான் வாங்கி அந்த செல்லான் ஃபில் பண்ணி அந்த செல்லானில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம இங்கே போட்டிருக்க பாருங்கள், செல்லான் நம்பர், அந்த இடத்துல நம்பர் போட்டுங்க. இல்லைங்க என்னால் நேராலாம் போக முடியாது அப்படின்னா டிடி எடுத்து பேங்க்கில் அந்த டிடி நம்பரை எழுதணும். அப்புறம் டேட், என்றைக்கு டிடி எடுக்கிறீங்களோ அந்த டேட்டு, அதே மாதிரி எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்க அந்த பேங்க் நேமும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்கள் சைனை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று நீங்கள் இந்த செகண்டில் தேர்ட் காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் காஸ்ட் 10, இது கண்டிப்பாக நம்ம கட்டணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து காலத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, do not send original mark card or certificate while submitting this form. இதோட எந்த ஒரு ஒரிஜினலும் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் அப்படின்றப்போ என்னென்னா நமக்கு வீட்டுக்கு மார்க் கார்டு வந்துடும். வந்துட்ட பிறகு தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த வந்த கார்டும் அதுக்கப்புறம் நமக்கு வந்த ரிசல்ட்டு, அந்த ரெண்டுத்தையும் கொண்டு போய் கொடுக்குறப்ப தான் நமக்கு மார்க் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சர்டிஃபிகேட் புதுசாக தருவாங்க. அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் இஃப் எனி சேஞ்ச் இன் த மார்க் ப்ளீஸ் சென்ட் அஸ் ஒரிஜினல் மார்க். அவங்க அனுப்பிச்ச அந்த மார்க் கார்டு சர்டிஃபிகேட் இதோட அந்த ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு புதுசாக சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டோம், செல்லான் எடுத்துட்டோம், ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டோம். ஆனால் 7th காலத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, ப்ளீஸ் அட்டாச் செல்ஃப் அட்ரஸ் கவர்ட் வித் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கோம். ஒரு எம்டி கவரில் 5 rupees ஸ்டாம்பை ஒட்டி உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக போட்டு ஃபோன் நம்பர்லாம் போட்டு அந்த கவருக்குள்ளேயே வச்சிடணும். அதை
எதுக்குன்னா அவங்க அதில் தான் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா எல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு போஸ்டல் அனுப்புறதா இருந்தாலும் போஸ்டல் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக கொண்டு போய் போடுறதுனாலும் டைரெக்டாக கொண்டு போடலாம். இதில் என்ன ஒரே ஒரு இதுனா, உங்களுக்கு மார்க் வருது வராதுன்றத விட இதில் சபாவோட டிசிஷன் தான் ரொம்ப மஸ்ட்டு. 8th காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிசிஷன் ஆஃப் த சபா வில் பி ஃபைனல் அப்படின்னு. அதனால நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இல்லைன்னா நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதே மார்க் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்கோட மெத்தட். ரீடோட்டலிங் அப்படின்னா இப்போ ஏதாவது அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பேஜ் போயிருக்கு, இல்லை டோட்டல் தப்பு அப்படின்னா அதை பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி போட்டுவிடுவாங்க. இது லோயருக்கு ரீடோட்டலிங், ஹையருக்கு வந்து ரீவேல்யூவேஷன். இது வந்து சென்னை சபாவோட மெத்தட். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருச்சி சபா. திருச்சி சபாவில் பார்க்குறப்ப இதே மாதிரி கூகுளில் போயிட்டு திருச்சி சபாவோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன வரும்னா ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் வந்தவுடனே இதே மாதிரி ரிசல்ட் பேஜ் வரும். அந்த ரிசல்ட் பேஜில் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாமும் உங்களோட ஆல் டிக்கெட் நம்பரும் போட்டிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்னா உங்களோட நேமு, அதுக்கடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுதுனீங்கன்ற அந்த சென்டரு, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ சென்னை சபாக்கு பார்த்த மாதிரி என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே போஸ்டல் சார்ஜ். ஆனால் அங்கே லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லாமே ஒரு பேப்பருக்கு 100 rupees. போஸ்டல் சார்ஜஸ் 130. அது இல்லாமல் 10 rupees அப்ளிகேஷன். மொத்தம் 140. ஒரு பேப்பருக்கு 140. பிராத்மிகா இருந்தாலும் சரி, மத்தியமாக இருந்தாலும் சரி, அதே ஹையராக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் எல்லாத்துக்குமே 100 rupees தான் உங்களுக்கு. அதோட போஸ்டல் சார்ஜஸ் 30 rupees அவங்க போஸ்டல் அனுப்பி வைப்பாங்க. 10 ரூபா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன். ஒரு பேப்பருக்கு 140 ஆகும். அதே மாதிரி எத்தனை பேப்பர் நீ ஒரு பேப்பர் போட போகிறீங்களா, இல்லை 2 பேப்பர் போட போகிறீங்களா, அதை மாதிரி போட்டுட்டு. ஆனால் டிடி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா அவங்களோட கீழே கொடுத்துருப்பாங்க பிரான்ச்சு, பேங்க்கு, கனரா பேங்க் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் பேங்க் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே தில்லை நகர் பிரான்ச் இருக்கும் திருச்சியில். அதோட ஐஎஃப்சி கோடும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் போட்டு டிடி எடுக்கணும். டிடி எடுத்து கரண்ட் எடுத்து அந்த டிடி நம்பரை அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வச்சு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்டை கொரியர் சார்ஜ் போடுறீங்க அதனால அவங்க அனுப்பிச்சி விட்டுடுவாங்க. இல்லை ஆனால் மோஸ்ட்லி திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுக்கு தான் மேலே அவங்களே கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் ஆஃப் ரீவேல்யூஷன் ஃபார்ம் 10 rupees, போஸ்டல் சார்ஜஸ் 30 rupees, அமௌண்ட் ஃபார் ரீவேல்யூஷன் ஃபார் பிரவேஷிகா ஃபார் ஈச் பேப்பர் 100 rupees அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினாக ரிசல்ட் வந்து 30 daysக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ணால் லேட்டாக போயெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருச்சி சபாவில் பிரவேஷிகா ரிசல்ட் செகண்ட் அன்னைக்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால ரீவேல்யூஷன் முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போட்டாலும் நாட் யூஸ். அதனால் வேண்டி இது பிரவேஷிகா விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.